சேத்திரத்திலேயே எங்கேயுமே இல்லாத சிறப்பாக அரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தின் அடிப்படையில் இந்த அண்ணாமலை திருச்சேத்திரத்தில் இந்த வைகுந்த வாசல் திறப்பானது நடைபெறுகிறது இன்னைக்கு. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சைவ தளத்தில் எங்கேயுமே வைகுண்ட வாசல் திறப்புன்றது கிடையாது. நம்ம திருவண்ணாமலையில் மட்டும்தான் வைகுண்ட வாசல் திறப்புன்றது வச்சிருக்காங்க. அதோடைய தத்துவமே அரியும் சிவனும் ஒன்றுன்றதை பிரதிபலிக்கிற தத்துவம் தான். இங்கே சுவாமி மூலவர் அப்படியே லிங்கோத்பவ மூர்த்தி, அதுக்கு எதிர்க்க அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பாமா ருக்மணி சமேத கிருஷ்ணர் இருக்காரு, அதான் வேணுகோபால சுவாமி. அதனால இது ரொம்ப தனிச்சிறப்பான ஒரு விஷயம். வேற எங்கேயுமே இல்லாத விஷயம் நம்ம இங்க சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறுறது நம்ம திருக்கோயில் அண்ணாமலையார் கோயிலில் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வா நடைபெறுது. ரொம்ப விசேஷம் இதை பார்க்கறது. ஏன்னா நம்ம அண்ணாமலையாரோட சிவபெருமானோட அருளையும் பெருமாளுடைய அருளும் சேரப்பெறக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் வைகுண்ட ஏகாதசி. இந்த திருவண்ணாமலை கேத்திரத்தில் மிக புண்ணியம், எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். வைகுண்ட வாயில்ல இங்க தீபார்த்தனை காட்டிச்சு அந்த வைகுண்ட வாயில் திறப்பானது நடைபெறுது. அதுக்கப்புறம் அந்த தீபார்த்தனை ஜோதிமலையான அந்த அண்ணாமலையார் மலையில காட்டுறோம். இப்போ இங்க சாமி புறப்பாடுன்றது இல்லை, பட் ஆனா மற்ற எல்லா இடத்துலயும் சாமி புறப்பாடுன்றது இருக்கும். அதாவது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, நம்ம இங்கே சிறப்பே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் மகாதீபயத்தர் தான் மலைக்கு சிறப்பு. இங்கே இந்த மலை தான் அண்ணாமலையார், அவருடைய திருமேனின்னு சொல்லக்கூடிய திருமேனி தான் அண்ணாமலையாராக இங்கே இருக்காரு. இவர்கள் 4 யுகமாக இருக்காங்க. அந்த தத்துவம்லாம் நிறையா இருக்கு. அதனால நம்ம வைகுந்த வாயில் திறப்பு செஞ்ச உடனேயே மலை மேலே தீபாவளி காட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அண்ணாமலையார் அந்த தீபத்தை ஏற்றுக்கிறார். பெருமாளுக்கு காமிச்ச தீபாரதனையை அண்ணாமலையார் ஏற்றுக்கிறார். இதுதான் அதோடைய தத்துவம். அதனால சுவாமியோட அருளும் பெருமாளோட அருளும் ஒருங்கே பெறக்கூடிய டைமிங் இந்த டைமிங்கு. அந்த டைமிங்கில் தான் நம்ம அங்கே மலை மேலையும் காமிச்சு சிறப்பு பண்ணுறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.